மாதிரி ஒரு பொண்ணுக்கிட்ட போனேன். பொண்ணு தொட்டவொடனே எனக்கு இந்த மாதிரி விந்து வந்து வெளியேறிச்சு அப்படின்றாங்க. இந்த பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷன் சொல்லுங்கள். என்னென்னா ஆண் உறுப்பு சின்னதாக இருக்குது, அதுக்கு என்ன சொல்யூஷன் கேட்குறேன். அதுக்கு என்ன சார்? ஒரு மாத்திரை விற்கிறாங்க, அந்த கண்ட்ரியில் ரொம்ப ஃபேமஸ், தாய்லாந்து போனவங்களும் தெரியும். மாத்திரை ஸ்ப்ரேலாம் விற்கிறாங்க, அது போட்டால் இமீடியட்டாக வேலை செய்யுது. அதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டு? அது யூஸ் பண்ணலாம் என்ன எது சைடு எஃபெக்ட் இருக்குது? அதை கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா குழந்தையின்மை அதுக்கு என்ன சார், இது ஒர்க் ஆகுமா? கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் டேல இருந்து பவர் தெரிஞ்சிருக்கு, 10வது நாள் பவர் தெரிஞ்சிருக்கு, சரி 28வது நாள் ஒருத்தர் கால் பண்ணி சொல்லியிருக்காங்க என் ஒய்ஃப் கன்சீவ் ஆயிட்டாங்க சார் 5 வருஷத்துக்கு அப்புறம். சூப்பர் ஜி, சூப்பர். கண்டிப்பாங்க. அப்படி ஒன்று இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், எல்லா பேரும் வந்து தடவிக்கிட்டு திரிவாங்க, அதனால வளராது. நிச்சயமா வளராது, நிச்சயமா வளராது. அப்படி ஒரு பொருள் இது வரைக்கும் கண்டுபிடிக்கவே கிடையாது. எங்க ஊட்டி போகிற வழியில் அரவேணு அப்படின்ற ஒரு ஊர், அப்படிதானே? அந்த ஊரில் சபீர் கிளினிக் அப்படின்ற ஒரு இடத்துல நம்ம இப்போ வந்திருக்கோம். இங்கே ஆண்மை குறைவுக்கான ஒரு மருந்துன்னு சொல்ல முடியாது, உணவு வந்து தயார் பண்ணி விற்கிறாங்க. இதை பற்றின ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம சொல்ல போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு கேள்வி சார். விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ஆண்மை குறைவுன்றது ஒரு நோய் மாதிரி எல்லாட்டையும் இருக்குது. ஒவ்வொரு மனிதனும் இந்த பிரச்சனையை வந்து சந்திக்கிறான். ஆனால் வெளியே போய் மருந்து வாங்குறதுக்கோ யார்ட்டையும் சொல்கிறதுக்கோ கூச்சப்படுறாங்க. ஓகேங்களா? அந்த கூச்சத்தை போக்குறதுக்கு தான் நான் இந்த வீடியோ போடுறேன். நான் வைக்கப்பட்டேன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு இந்த மருந்து கிடைக்காது, இந்த மருந்து நீங்கள் வந்து வாங்க முடியாது. ஓகேங்களா? நீங்கள் நார்மலாக உங்கள் ஃப்ரெண்டு கூட போய் சொல்ல மாட்டீங்க, எனக்கு இந்த பிரச்சனை சொல்கிறதுக்கு பயப்படுவீங்க, யோசிப்பீங்க. யார்ட்டையுமே இதை பற்றி நீங்கள் ஷேரே பண்ண மாட்டீங்க, ஐயோ நம்மளை தப்பாக நினச்சிருவானேன்னு. ஸோ இந்த வீடியோ மூலமா நீங்கள் யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக இந்த மருந்தை வாங்கி உங்களோட ஆண்மை குறைவில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணிக்கலாம். இந்த பணத்தோட பேர் ஹாப்பி கப்பல். இதை வந்து நீங்கள் வாங்குங்க அப்படின்னு சொல்லிக்கான அந்த வீடியோ போட கிடையாது. இதை பற்றின ஃபுல் டீட்டெயிலை ஃபேக்ட்டு என்னென்ன இருக்குது, என்ன ஏதுன்னு ஏ டு Z எல்லா டீட்டெயிலும் சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் வாங்கணுமா வேணாமான்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க. ஓகேங்களா? உணவு முறை, அப்போ உள்ள உணவு முறை இருக்கா? நான் சின்ன பையன் அவங்க களி சாப்பிட்ருக்கேங்க. இப்போ யார் களி சாப்பிட்றா சொல்லுங்கள் பார்ப்போம்? கேப்பக்களி, ராகி, கம்பங்கூழ் அதெல்லாம் நம்ம சாப்பிட்ருக்கோம், அதெல்லாம் நமக்கு ஒரு தெம்பு இருந்துச்சு. ஆனால் இப்போ உள்ள ஜனங்களுக்கு எதுவுமே சாப்பிட, எப்போ பாரு KFC, பீஸா, பர்கரு இந்த மாதிரி தின்னு என்ன ஆகி போச்சுன்னு கேட்டிங்கன்னா, உடம்புல சக்தியே போச்சு. ஒரு மனைவியை திருப்திப்படுறதுக்கு அவங்களால முடியலை. ஸோ இந்த பிரச்சனையிலேருந்து வெளிவரதுக்கு தான் இந்த மருந்து. ஓகேங்களா? மருந்து சொல்ல முடியாது, இது வந்து உணவு தான். ஹாய் ஹலோ, பிரைன் மாஸ்க் பக்கத்திலிருந்து நான் உங்கள் ரஹ்மான். இப்போது இந்த மாதிரி ஒரு மருந்து நீங்கள் உணவு தயாரிக்கணும்னா இது கண்டிப்பாக வந்து சர்டிஃபிகேட் வேணும். கண்டிப்பாக இது ரிசர்ச் பண்ண ஒரு டாக்டர் வேணும். இதெல்லாம் உங்கள்ட்ட இருக்காங்களா சார்? 2 விஷயம். டாக்டர் வந்து நம்மளுடைய டாக்டருடைய ஃபார்முலா தான் இது முக்கியம். ஓகே, அவருடைய 40 வருஷம் உழைப்பு தான் ஓகே இந்த மருந்து இன்னைக்கு. அந்த ஃபார்மாவை கரெக்டாக கொடுத்தா தான் எந்த வித சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாமல் அது கரெக்டாக வேலை செய்யும். ஓகே, ஸோ அதனால இதுக்கு டாக்டர் இருக்காங்களான்னா டாக்டர் கபீர் தான் இதோடைய ஃபவுண்டர். அவர் தான் இதை ரெடி பண்றாரு. அவருடைய ஃபார்முலா தான் 40 வருஷம் உழைப்பு, அதுதான் ஃபார்முலா. இது இங்கே தான் ரெடி பண்றாங்களா? பக்கத்திலே ரெடி பண்றோம் சார், அதையும் காட்டுறோம். அதையும் எல்லாத்தையுமே இதை காமிச்சிரும். நான் ஃபர்ஸ்ட் இதை பற்றி நிறைய கேள்வி உங்கள்ட்ட கேட்கணும். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம டாக்டர்கிட்ட சில விஷயங்களை கேட்டுட்டு மக்களுக்கு வந்து ஒரு பயத்தை போக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கண்டிப்பாக பேசுவோம். ஓகேங்களா? உங்கள் பேருங்க? டாக்டர் கபீர். டாக்டர் கபீர், இங்கே எத்தனை வருஷமாக நீங்கள் டாக்டராக இருக்கீங்க? 30 வருஷமாக இருக்கேன். 30 வருஷமாக நீங்கள் இருக்கீங்க? ஆமாம். சரி, அனுபவம் வந்து 40 வருஷங்கள். 40 வருஷம் உங்களுக்கு அனுபவம் இருக்குது. இப்போ சபீர் கிளினிக் வந்து இங்கே 30 வருஷமாக இருக்குது. 30 வருஷமாக இருக்குது. அதாவது ஆல்ரெடி சித்த மருத்துவத்துறையில் வந்து என்னுடைய தந்தை வந்து அந்த துறையில் இருந்தவர் தான். அவர் ஒரு 40 வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணவர். ஓகே, அவருக்கு பிறகு நான் அப்போ அப்படி பார்த்தா கிட்டத்தட்ட 75 வருஷமா இந்த ப்ராடக்ட் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இந்த துறையில் இருக்கோம். சரிங்க. என் பையனுடைய மருத்துவத்துறையில் தான் இருக்காரு. சரி. ஆக மருத்துவத்தோட தொடர்புடைய இருக்கிறதுனால சரி மக்களுக்கு வந்து அதிகமான தொந்தரவுகள் என்ன வரும் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி கொடுத்துக்கிட்டு இருக்க மருந்துகள் தான். சரி, ஓகே. வருஷமா கொடுத்துக்கிட்டு இருக்க மருந்துகள் தான். ஓகே, புதுசாக நாங்கள் ஒன்றும் கொடுக்கல. இப்போ அதிகமான மக்கள் கேட்கறதுனால இந்த மாதிரி விளம்பரப்படுத்தி செஞ்சுக்கிட்டு இருக்கோம், வேற ஒன்றும். சரி, ஓகே. இப்போ மற்ற விஷயங்களை நான் அவர்கிட்ட கேட்டுக்கிறேன். ஆனால் உங்கள் டாக்டர்கிட்ட நான் சில விஷயம் கேட்கணும்னு ஆசைப்பட்றேன். அதாவது இப்போ பார்க்குற மக்களுக்கு நீங்கள் ஒரு பேர் போன டாக்டர் இந்த ஊட்டி ஏரியாவில், ஓகேங்களா? இப்போவும் பார்க்குறவங்க 3-4 டவுட் இருக்கும். ஃபஸ்ட்டு டவுட்டு, எனக்கு பிபி இருக்குது, எனக்கு சுகர் இருக்குது, நான் எடுத்துக்கலாமா, எனக்கு நோய்கள் இருக்குது, நான் இந்த ப்ராடக்ட் எடுக்கலாமான்னு ஒரு டவுட் வரும். அவங்களுக்கு நீ என்ன சொல்ல விரும்புறீங்க? அதாவது பிபி சுகர் வந்து குறிப்பிட்ட வயசுக்கு மேலே அதிகபட்ச நபர்களுக்கு இருக்கு. ரைட்டு. இந்த மருந்தை பொறுத்தவரையில் நரம்பு பலவீனம், ஆண்மை குறைவு, ஓகே, சரிங்களா, சரியா வந்து அந்த தூண்டுதல் உணர்வு கம்மியா இருக்கிறது, விரைப்புத்தன்மை கம்மியா இருக்கிறது, அதுக்கு சம்பந்தம் இல்லை. நாங்க என்ன செய்யறோம்னா, பிபி இருக்கு சுகர் இருக்குன்னா அது கண்ட்ரோல் பண்ற சில மருந்துகள் கொடுத்துட்டு சரி இதை நாங்க கொடுக்குறோம். அவ்வளவுதான், இது வேற ஒண்ணும் இல்லை. தாராளமா இதை அவங்க எடுத்துக்கிறவங்களும் சுகர் இருக்கிறவங்களும் தாராளமா வாங்கி சாப்பிடலாம். சரி, ஓகே. இன்னொரு டவுட் என்ன இருக்கும்னா, இது வாங்கலாமா, இது லீகலா,
இதை பற்றின எல்லா ப்ரூஃபும் வச்சுருக்காங்கன்னா நான் ஒரு சர்டிஃபிகேட்லாம் இருக்கான்னு கேட்பாங்க. அதுக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? அதுக்கு சம்மந்தமான சித்த மருத்துவத்தில் என்னென்ன மருந்துகள் நாங்கள் பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறதுக்கு எல்லா சர்டிஃபிகேட்டும் நாங்கள் வச்சுருக்கோம். ஓகே. இது அரசு அங்கீகாரம் பட்ட நான் மருத்துவர், அரசு அங்கீகாரம் பெற்ற கிளினிக் இது. ஓகே. இதில் ஒன்றும் எந்த சந்தேகம் பட வேண்டியதில்லை, தேவை கிடையாது. தாராளமாக நீங்கள் வந்து முக்கியமாக சைடு எஃபெக்டை பற்றி ஏதாவது சொல்லுங்க. டெஃபினட்டாக பொதுவாக வந்து அலோபதி மருந்துகளை வந்து சைடு எஃபெக்ட்டுங்கிறது பக்க விளைவுகள் அப்படிங்கிறது எல்லா மருத்துவத்துறையிலும் இருக்குது. சரி, ஓகே. அலோபதி மருத்துவத்தில் அதிகமாக இருக்கும். ஓகே. ஏன்னா ஒரு ஆளுனா அரிப்பு, மயக்கம், கிருகிருப்பு, அல்லது இதுக்கு கீழே மயக்கம் விழுகிறது, அல்லது இந்த மாதிரி சைடு எஃபெக்ட் நிறைய இருக்கும். சரிங்க. சித்த மருத்துவத்தை பொறுத்தளவில் பக்க விளைவுகள்ங்கிறது மிக மிக ஒரு 1% ரொம்ப குறைவு. அதிகபட்ச சைடு எஃபெக்ட் அவங்களுக்கு என்ன வரும்னு சொன்னால் பேதி ஆகலாம், 1 or 2 times பேதி ஆகலாம். அவ்வளோதான், அது பெரிய பிரச்சனை கிடையாது. இல்லை சொல்கிறேன். சரிங்க. இதுக்கு மருந்து கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை இருக்குன்னா பேதி ஆகிறதுக்கு சில மருந்துகள் சேர்ப்போம், 1 or 2 times போதும். அவ்வளோதான், ரொம்பலாம் இல்லை. மற்றபடி சிலருக்கு 2 தடவை சேர்த்து போகலாம், அவ்வளோதான். மேஜராக டெய்லி அந்த பிரச்சனை வராது. மேஜராக வரவே ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கும் போது ஒரு பேதி ஆகும், அவ்வளோதான். மற்றபடி தெரிஞ்சிடும். ஓகே. அந்த பிரச்சனை மட்டும் தான் இருக்கு, வேற எந்த சைடு எஃபெக்ட்டுமே இல்லை. ஓகே. எந்த வயதினர் 17 வயசுலேருந்து 70-80 வயசுக்கு நபர்லாம் எடுத்துக்க ஆல்ரெடி நான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகே. அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்போ நம்பி வாங்கலாம். மக்களுக்கு உங்க வாயில சொல்லுங்க சார், இந்த ப்ராடக்டை வாங்கினா எந்த இது இல்லைன்னு சொல்லுங்க சார். ஏன்னா மக்களுக்கு நான் டாக்டர் கிடையாது, நீங்க டாக்டர், கிட்டத்தட்ட இத்தனை வருஷமா நீங்க டாக்டர் தொழில் இருக்கீங்க, நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் மக்களுக்கு. சார் இப்போ பொதுவாக மனிதனுக்கு வந்து ஆண்மைக்குரியது காமனான ப்ராப்ளம். சரிங்க. இது வந்து எனக்கு இருக்கு எனக்கெல்லாம் இல்லை அப்படின்லாம் யாருமே சொல்லுவாங்க. ஓகே. மனிதன் வந்து பலவீனமாகத்தே படைக்கப்பட்டிருக்கு. ஓகே. சரிங்களா. எல்லா விஷயங்களையும் நான் ஸ்டெடியான யாரும் சொல்ல முடியாது. இந்த விஷயங்களை பொறுத்தளவுக்கு ஆண்மைக்குரிய விஷயங்களை பொறுத்தளவுக்கு பலவீனம் நார்மலாகவே சாதாரணமாக இருக்கும், எல்லாத்துக்குமே இருக்கும். உடல் பழக்க வழக்கங்கள், உணவு பழக்கம், அவங்களுடைய டெய்லி டியூட்டிஸ் இருக்கு இல்லைங்களா, அதை பொறுத்து அவங்க யார் கூட பழகுறாங்க, இதை பொறுத்து அவங்களுடைய மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸை பொறுத்து இது நார்மல், அப்நார்மல், அல்லது கொஞ்சம் குறைவு, அல்லது இந்த மாதிரி இருக்கும். ஓகே. இதுக்கு இன்னொரு மிக முக்கியமான காரணம் மன ரீதியான விஷயங்கள். ஒரு பயம், ஒரு தடவை அட்டன் பண்ணாங்க பயம், ஒரு பதட்டம், நம்மளால முடியாதோ அது நம்மளே நினைச்சுக்க நம்மளால முடியாது அப்படின்னு ஒரு அன்கான்ஃபிடென்ட் இருக்கு. நார்மலா அப்நார்மலா, சரி ஓகே, எவ்வளவு நேரம் இருக்கு இது, ஓகே, ஒரு நார்மல் ஹியூமன் சென்ஸுடைய அந்த இது பவர் எவ்வளவு நேரங்கிறது அவங்களுக்கு தெரியாது. சரிங்களா. ஓகே. அதனால அதை பொறுத்து இது மன ரீதியான விஷயங்களை சரி பண்றதுக்கு நம்ம மருந்து சேர்த்துருக்கோம். சரி ஓகே. இப்போ இதுல வந்து இங்கிலீஷ் பொருட்கள் எதுவும் ஆட் பண்றீங்களா? ஒன்லி இயற்கையான பொருட்கள் மட்டும்தான், எல்லாமே இங்கேயே தயார் பண்றீங்க. உதாரணத்துக்கு இந்த குழம்புக்கு சீரகம், வெந்தயம், அந்த மாதிரி இல்லையா? ஆமா, இது வந்து எக்ஸ்ட்ரா அஸ்வகந்தா. ஓகே. ஆனா எல்லாமே நீங்களே இங்கே ரெடி பண்றீங்க, வாங்கி வைக்கிறது கிடையாது, எல்லாமே ரெடி பண்றது. எதுக்கு இது கேட்கறேன்னா, பக்கத்துல ஃபேக்டரி ரெடி பண்ற இடமும் வச்சிருக்காங்க, அதையும் நான் வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். சார், நீங்கள் ஒரு டாக்டராக இருந்து எனக்கு இந்த டைம் ஒதுக்கிருக்கீங்க, மீதி விஷயத்த நான் அவர்கிட்ட கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி. நீங்கள் இங்கே வந்தால் உங்களை பார்க்கலாம் தாராளமாக. கண்டிப்பாக நீங்கள் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா நீங்களோட தாராளமாக பார்க்கலாம். ஊட்டியில் உள்ளவங்களுக்கு வந்து இந்த இடத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா அட்ரஸ்லாம் தரேன், நீங்கள் டைரெக்டாக உங்களை சந்திச்சு கூட எல்லாமே வாங்கிக்கலாம். அப்படி தானே? ஓகே சார், ரொம்ப நன்றி சார். நம்பர் 1 கொஸ்டின், இது வந்து யார் யூஸ் பண்ணலாம்? வயசு பையனுக்கு இது தேவையா? ஓகே சார், வயசு பையனுக்கு தேவையானா நிச்சயமா வந்து நாங்களே ஃபர்ஸ்ட் கொடுக்க மாட்டோம். அவங்களே கேட்டாலும், இப்போ எங்களுக்குலாம் ஏகப்பட்ட கால்ஸ் வந்து 20, 22, 18ல இருந்து 24 வரைக்கும் வரும் ஆக்சுவலா. சரிங்க. நாங்க கேட்குற கேள்வி, உங்களுக்கு கல்யாணம் எப்போ ஆகுது, ஆயிடுச்சான்னு கேட்போம். சரி, அவங்க வந்து கல்யாணம் ஆக போகுது சார், இன்னும் 6 மாசம் இருக்குது, எனக்கு ஒரு பயம் இருக்குது அப்படின்னு சொன்னால் மட்டும் கொடுப்போம். இல்ல எனக்கு 18 வயசு தான் ஆகுது சார், எனக்கு வந்து உறுப்பு சிறுதா இருக்குது அப்படின்னு எந்த பிரச்சனை சொன்னாலுமே நாங்க கொடுக்கவே மாட்டோம். ஃபர்ஸ்ட் கொடுக்க மாட்டீங்க. கொடுத்தா இது அவங்களுக்கு ப்ராப்ளம் ஆகுமா? இது வந்து அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல, ஆனா பால் தூண்டி விட்டுரும். அது அவங்களுக்கு தேவையில்லை, இன்னைக்கு அவங்களுக்கு தேவையில்லை, அவங்க ஃபுட் மூலமாவே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதனால கொடுக்கல. ஒருவேளை நீங்க அப்படி கொடுத்தா உங்களுக்கு வியாபாரம் தான் ஆக போதியா, அந்த மாதிரி எண்ணத்துல வச்சிருக்கீங்க? சார், வியாபாரம் மட்டும் நம்மளோட நோக்கம் இல்ல, எத்திக்ஸ் இருக்குது. அதெல்லாம் முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, 40 வருஷம் டாக்டர் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அதுக்கு மேல அவருடைய அப்பா அது பண்ணது இன்னொரு 40 வருஷம், 80 வருஷம் பாரம்பரியம். சரி. சோ நாங்க வந்து ஒரு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாட்டில்ஸ் விற்கணுன்றதுக்காக இந்த வேலையை நாங்க பண்ணவே மாட்டோம். எத்திக்கலா யாருக்கு தேவையோ அவங்களுக்கு மட்டுமே கொண்டு போய் சேர்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இது வந்து இந்த 2 பாட்டில்ன்றது வந்து ஸ்டாண்டர்டான ப்ராடக்ட். ஆக்சுவலா ஸ்டாண்டர்ட்னா என்ன, இதை பத்தி சொல்லுங்க ஃபர்ஸ்ட். இதை பத்தி ஓகே, இது ரெண்டுத்தை பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இது வந்து நைட்டு சாப்பிடக்கூடிய பவுடர், நைட்டுக்கு டெய்லியும். ஓகே, சரிங்களா. இது வீரியம் கொடுக்கும்.
ஒரு மனுஷனுக்கு விரைப்புத்தன்மை பிரச்சனை, ஓகே, இல்ல விந்து முந்துதல் பிரச்சனை, நரம்பு பலவீனம், இல்ல அவனோட பிளட் வெசல்ஸ் வீக்கா இருக்குது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் பண்ணக்கூடியது இதுதான். சரிங்களா? இது வந்து ஒரு ஆணுக்கு வந்து வீரியத்தை அதிகப்படுத்தி கொடுக்கும். இது வந்து நைட்டு சாப்பிட வேண்டியது. இது வந்து காலையில சாப்பிடக்கூடியது. இது என்ன வேலை செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா விந்தணுவை அதிகப்படுத்தி கொடுக்கும். ஓகே, ஸ்பெர்ம் கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணும். ஓகே, அந்த ஸ்பெர்ம் கவுண்ட் இருந்தா தான் அது நைட் வந்து அது ஒர்க் ஆகும். ஓகே, இது வந்து மிஷினை வந்து ரெடி பண்ணுது, இது வந்து மிஷின் ஒர்க் ஆகுது. கடைசில வீரியத்தை கொடுக்கக்கூடிய இதுதான் டிஃபரன்ஸ். ஓகே, அது மட்டும் இல்லாம இது ரெண்டுத்துலயுமே சரி முக்கியமான சுவிட்ச் பிரெயின் தான். சரிங்களா? அந்த பிரெயினுக்கான எல்லா மூலிகைகளும் ஆட் பண்ணிருக்கோம். அது ஆக்டிவ் ஆனா தான் மத்த எல்லாமே, மூளையில அந்த ஒரு உணர்ச்சி வந்தா தான் மத்த எல்லாமே வரும். சரி, அதுக்கு முக்கியமான காரணம் வந்து என்ன, ஆண்மை குறைவு இல்ல, முக்கியமான காரணம் சொல்ல போனா ஸ்ட்ரெஸ் தான். சரி, ஓகே, வேலை ரீதியான ஸ்ட்ரெஸ். கொஞ்ச நாள் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குழந்தை இருக்காது, உறவினர்கள் அவங்கள ஒரு பிரஷர் போட்டு இன்னும் ஸ்ட்ரெஸ் ஆக்கிடுவாங்க, ஒரு மீளா வட்டத்துக்குள்ள போயிடுவாங்க. சரி, ஸ்ட்ரெஸ் இருக்கும், திருப்பி அதே ஸ்ட்ரெஸ் அப்படியே ஓட்டிட்டே இருக்கும். அது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா போகக்கூடியதா இது நைட்டு சாப்பிடுறது. ஸ்ட்ரெஸ்ஸே இருக்காது. ஸ்ட்ரெஸ் மனுஷனுக்கு இல்ல அப்படின்னாவே கார்டிசோல்னு ஒரு ஹார்மோன் நம்மளுக்குள்ள வந்து உருவாகக்கூடியது. அது என்ன பண்ணும்னா டெஸ்டோஸ்டெரானை ப்ரொடியூஸ் பண்ண கூடாது. அப்ப ஆண்மையே வெளியிலே வராது. அப்ப ஸ்ட்ரெஸ் இருக்க கூடாது. கரெக்ட். அப்ப ஸ்ட்ரெஸ் போக்குறதுக்கு இது. சரிங்களா? சோ விந்தணு இத ப்ரொடியூஸ் பண்ணி வீரியத்தையும் ஸ்ட்ரெஸ் பிரெயின் சுவிட்ச் எல்லாத்துக்குமே இது வந்து உங்களுக்கு ஒருத்த வாங்கணும், ரெண்டையும் சேர்த்து வாங்கணும். சரி, இது காலையில ரெண்டு பேக்கேஜா? ஆமா, பேக்கேஜ். இது ரெண்டு பாட்டில் வாங்கினா எத்தனை நாள் வரும்? இது ரெண்டுத்தையும் வாங்கினா 30 நாள் சாப்பிடலாம். 30 நாள் சாப்பிடலாம். இதுல 295 கிராம் இருக்கும், இதுல 295 கிராம், 300 கிராம்னா ஒரு மாசத்துக்கு உண்டானது. இந்த பாட்டில் ரெண்டு பாட்டில் நைட் டைம் காலையும் சாப்பிட்டா போதும். இது எப்படி சாப்பிடுறது சார்? ஓகே, இது சாப்பிடுறது வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி நாங்க ரெக்கமெண்ட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா பால். இப்போ வந்து பசும்பால் கிடைக்கல அப்படின்னு நீங்க வந்து ஃபீல் பண்ணீங்கன்னா ஆவின் வந்து நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். சரிங்களா? ஆவின்லயே வந்து நாட்டு மாட்டு பசும்பாலும் கலக்குறாங்க. சோ அதனால வந்து அதை நீங்க பால் எடுத்து, ஆனா வந்து நீங்க வந்து பால்ல சாப்பிடுறது உங்களுக்கு நல்ல ரிசல்ட். பால்ல எப்படி பச்சை ஹீட் பண்ணி ஆறுன பால். ஓகே, எவ்வளவு போடணும்? இப்போ வந்து இது வந்து நாங்க இதோட சேர்த்தே 2 ஸ்கூப் கொடுத்துருவீங்க. 2 ஸ்கூப் கொடுத்துருவோம். 5 கிராம் ஸ்கூப் கரெக்டா மெஷர் பண்ணி 2 ஸ்கூப் தான் போடணும். 2 ஸ்கூப் தான். இதுல 2 ஸ்கூப் காலையில, இதுல 2 ஸ்கூப் நைட். அவ்வளவுதான். இது குடிச்சிட்டு வந்தாலே போதும். எத்தனை நாள் ஆகும் இதோட பவர் தெரிய? சார், எங்களுக்கு இது வரைக்கும் நாங்க சொல்றோம், ஃபர்ஸ்ட் டேல இருந்து பவர் தெரிஞ்சிருக்கு, 10வது நாள் பவர் தெரிஞ்சிருக்கு, 28வது நாள் ஒருத்தர் கால் பண்ணி சொல்லியிருக்காங்க என் ஒய்ஃப் கன்சீவ் ஆயிட்டாங்க சார் 5 வருஷத்துக்கு அப்புறம். சூப்பர் ஜி, சூப்பர். இது வந்து நீங்க சொல்றது வந்து முழுக்க உண்மை. நான் அதுக்கு உங்களுக்கு வந்து நான் ஆடியோவே தரேன். சரி, ஓகே, எனக்கு தர வேணாம். கஸ்டமர் யாரும் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு கொடுங்க தாராளமா. ஏன்னா கஸ்டமருக்கு அந்த டவுட்லாம் இருக்கும். சரி, இது வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லியாச்சு. இதுல என்ன கலக்குறாங்கன்னு நம்ம டைரக்டா போய் கண்டிப்பா பார்க்கலாம் சார். அந்த பாட்டில பத்தி சொல்லுங்க சார். சார், இது எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து ஒரு 18 மூலிகைகளால் செய்யப்பட்டது. சரிங்க. இது வந்து சுகர் இருக்கிறவங்களுக்கு இதையும் சேர்த்து கொடுப்போம் சார். சுகர் இருக்கவங்களுக்கு 3 பாட்டில் வாங்கணுமா? ஆமா, சுகர் இருக்கவங்களுக்கு கூட இந்த 3 பாட்டில் சேர்ந்து வரும். சரி, அது ஏன் அப்படின்னாக்கா இந்த பவுடர் ஒர்க் ஆகணும்னாவே சுகர் உள்ளவங்களுக்கு ஓகே இதுவும் சேர்த்து கொடுத்தாதான் ஒர்க் ஆகும். இந்த மூலிகளும் சேர்த்து கொடுத்தாதான் ஒர்க் ஆகும். இது மூணுத்துக்கும் வந்து உனக்கு வந்து கவர்மெண்ட் சர்டிபிகேஷன் இருக்குன்னா அது மூணுத்துக்குமே ஃபார்முலாக்கு எல்லாத்துக்கும் சர்டிபிகேஷன் வச்சிருக்கோம். சரி சார், இப்போ நான் இன்னொரு கேள்வி கேட்குறேன். எல்லாத்தையும் பக்காவா இருக்குல்ல உங்கள்கிட்ட? கண்டிப்பா. உங்களுக்கு எது பிரச்சனை வராதுல்ல? 100% சைடு எஃபெக்ட் வராதுல்ல? 100%. இது வந்து ஏன்னா நம்ம மீடியாவில் ஒரு இது பண்றோம்னா இந்த மீடியா மக்கள் மட்டும் பார்க்க கிடையாது, இந்த மாதிரி ஆபீசர்ஸும் பார்ப்பாங்க. கண்டிப்பா பார்க்கணும். அதனால எல்லாமே நீங்க பக்காவா இருக்கிறனால இந்த மாதிரி மீடியாவில் பகிரங்கமா சொல்ல முடியுது. சரி, ஓகே, இப்போ இதெல்லாம் இருக்கட்டும். இப்போ மக்களுக்குள்ள டவுட் நான் கேட்குறேன். இப்போ நிறைய பேருக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா ஒரு கைப்பழக்கம் பிரச்சனை இருக்குது. அந்த கைப்பழக்கம் பிரச்சனை எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு இளைஞன் இருக்கானா 16 வயசுலேயே அந்த எண்ணத்தை வந்து தூண்டிடுது. ஏன்னா இப்போ உள்ள மீடியா அந்த மாதிரி இருக்குது. ஓகேங்களா? படம் பார்க்குறாங்க, பாட்டு பார்க்குறாங்க. 16 வயசுலேயே வந்தது. ஆனால் அவனுக்கு அவங்களோட அம்மா அப்பா என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா 30 வயசு வரைக்கும் கல்யாணம் முடிக்கிறது இல்லை. அவன் இன்னும் சம்பாதிக்கட்டும், செட்டில் ஆகட்டும், சம்பாதிக்கட்டும், அக்கா தங்கச்சி கல்யாணம் இருக்குது அதெல்லாம் முடிக்கட்டும், இந்த மாதிரி இருக்கனால அவன் 30 வயசு வரைக்கும் கிட்டத்தட்ட 15 வருஷம் அந்த கைப்பழக்கத்தை வந்து மேற்கொண்டு அவனுக்கு வேறு வழி கிடையாது பண்ணுறான். அதனாலே ஒரு பயத்தில் அவனுக்கு நம்ம பொண்டாட்டியை வந்து இது பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு டவுட் வந்தது. அதுக்கு நீங்கள் என்ன சொல்ல, அந்த கைப்பழக்கத்தை பற்றி என்ன சொல்ல வரீங்க? அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா? அது சொல்லுங்கள் சார். ஓகே சார், ஃபர்ஸ்ட் கைப்பழக்கங்களால் என்ன பிரச்சனை நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நரம்பு வீக்காயிரும்.
கம்ப்ளீட்டா வீக் ஆயிடும். சரி. சோ அப்ப என்ன ஆகும்னா அவங்களுக்கு மேரேஜ் டைம்ல வந்து விரைப்புத்தன்மை இஷ்யூஸ் வந்து அதிகமா இருக்கும். சரிங்க. ரெண்டாவது பிரச்சனைனா பயம் பயங்கர ஜாஸ்தியா இருக்கும். ஓகே ஓகே. சரி, நான் வந்து பண்ணலாமா வேணாமான்னு கேட்டவங்க ரொம்ப அதிகம். சார் நான் கல்யாணம் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் 30 வயசுல சொல்லுவாங்க. சரிங்க. சோ அவங்க எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா உடனே ஒரு மாசத்துலயே வந்து அவங்களுக்கு கான்பிடன்ஸ் பூஸ்டர் மாதிரி இருக்கும். இது நான் வந்து சும்மா சொல்லல, இது ஆல்ரெடி கொடுத்துட்டு நான் வேணா உங்களுக்கு போன் பண்ணியே கொடுக்குறேன். அந்த மாதிரி ஒருத்தவங்க அவர் ரெக்கமெண்ட் பண்ணி இன்னும் 2-3 ஃப்ரெண்டை கூட்டிட்டு வந்தாரு கல்யாணம் ஆக போறவங்கள. சூப்பர். சோ கொடுக்கும்போது அவங்களுக்கு என்ன அந்த நரம்பு வந்து பலவீனம் எல்லாமே சால்வ் ஆகும்போது என்னால முடியுது. திருப்பி 18 வயசு அவரே சொன்னாரு ஆக்சுவலா, சார் எனக்கு எப்படி வந்து 15-16 வயசுல எப்படி வந்து அந்த காலையில இருக்குமோ எரெக்ஷன்ஸ் இருக்குமோ இப்பயும் அதே மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவரே வந்து சொல்றாரு. சோ அந்த கான்பிடன்ஸ் வந்து இதை பூஸ்ட் பண்ணும் கல்யாணத்துக்கு போறவங்களுக்கு. சூப்பர். ஓகே. ஸோ இந்த கேள்விக்கான விடை கிடைச்சிருச்சு. நிறைய பேருக்கு இன்னைக்கு இந்த பிரச்சனை இருக்கு. என்னோட ஃப்ரெண்டே வந்து நிறைய பேர் சொல்றாங்க 30 வயசு 32 வயசு ஆச்சு கல்யாணம் முடிக்காம இருக்காங்க. இப்போ நானாக பார்த்தேன் கரெக்டான டயத்தில் கல்யாணம் 20 வயசுல கல்யாணம் முடிச்சுட்டேன். ஸோ அந்த பிரச்சனையிலேருந்து நான் வந்து தப்பிச்சிட்டேன். ஆனால் நிறைய பேர் இன்னைக்குள்ள காலகட்டத்தில் 30 தாண்டி தான் கல்யாணம் முடிக்கிறாங்க. ஸோ எல்லாத்துக்கும் இந்த பிரச்சனை இருக்கும். ஆனால் கேட்க கூச்சப்படுவீங்க. அதுக்கான தான் இந்த வீடியோ. சரி, இப்போ வாங்குறாங்க, அவங்க வாழ்நாள் ஃபுல்லாக இதை மருந்து சாப்பிடணுமா? சார் கண்டிப்பா இல்ல. சரி, அதுதான் அந்த மூலிகளோட ஸ்பெஷாலிட்டி. ஆக்சுவலா நீங்க வந்து சித்தா இல்ல ஆயுர்வேதா பொதுவாவே நீங்க மூலிகைகள் பேஸ்ல போனீங்கன்னாவே கொஞ்சம் டைம் எடுக்கும். 30 நாள் ஆகும், இல்லன்னா 60 நாள் ஆகும், இல்ல 90 நாள் ஆகும். ஆனா இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய வீக்னஸை முழுசா உங்க உடம்புல இருந்து வெளியில எடுக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும் இந்த மூலிகைகள். சரிங்க. உங்க வீக்னஸை குறைச்சு அதை எல்லாமே ஸ்ட்ரென்த் மாத்திரும். சூப்பர். ஆனா நீங்க மத்த சிஸ்டம்க்கு நீங்க போனீங்கன்னா உங்களை அதுக்குள்ளேயே வச்சிருக்கும் ஆக்சுவலா. ஆமா, இந்த உதாரணத்துக்கு பிபி மாத்திரை வாழ்நாள் ஃபுல்லா சாப்பிடணும். சுகருக்கு வாழ்நாள் ஃபுல்லா சாப்பிடணும். ரைட். இது கடைசி நாள் வரைக்கும் நீங்க சாப்பிடணும். இது அப்படி கிடையாது. ஆக்சுவலா உங்களுடைய வீக்னஸ் எல்லாமே சரி பண்ணிடும். அதுக்கப்புறம் நீங்க திருப்பியும் அந்த வீக்னஸ்க்கான காரணங்கள் என்ன காரணம், கை பழக்கங்கள் நீங்க பார்க்கும்போது கண்ட படங்களை நீங்க பாக்குறீங்க, நீங்க குறைச்சுதான் ஆகணும். ஆமா, சைக்காலஜிக்கலாவும் நீங்க ஏன்னா நீங்க அப்போ ரியலா ஒருத்தவங்க உங்க கண்ணு முன்னாடி இருக்கும்போது உங்களுக்கு எதுவுமே தோணாம போயிடும். அப்ப நீங்க அதையும் குறைச்சுதான் ஆகணும். அதோட சேர்த்து நீங்க இதையும் சாப்பிடும் போது உங்களுக்கு நிச்சயமா அதுக்கான ரிசல்ட் 100% நீங்க அனுபவம் கண்டிப்பா கிடைக்கும். சரி, இப்ப வாங்குறவங்களுக்கு வந்து நான் சொல்லியோ நீங்க சொல்லியோ நம்ப மாட்டாங்க. யூஸ் பண்ணவங்க சொன்னா நம்புவாங்க. கண்டிப்பா. சோ அதுக்கு உண்டான ஏற்பாடு நீங்க பண்ணுவீங்களா? கண்டிப்பா பண்ணலாம். சரி, அப்போ உங்களுக்கு வாங்கணும்னு ஐடியா இருந்துச்சுன்னா கால் பண்ணி விசாரிங்க. நீங்க இந்த ஏரியாவில் இருந்தீங்கன்னா விசிட் பண்ணுங்க. உங்களுக்கு பிரான்ச் இங்க மட்டும் தான் இருக்கா? ஊட்டில மட்டும் தான் இருக்கா? ஆமா சார், வேற எங்கேயும் கிடையாது. ஆமா, பிரான்ச் வந்து இங்க தான் சார். கிளினிக் வந்து இதுதான், இங்க தான் இருக்கு. பக்கத்துல யூனிட் இருக்கு. டைரக்டா விசிட் பண்ணலாம். விசிட் பண்ணீங்க. இல்ல போன் மூலியம் பேசணும், உங்களுக்கு வேற யூஸ் பண்ணவங்களோட பேசணும் அப்படின்னா அதுக்கு உண்டான அரேஞ்ச்மெண்ட் நீங்க பண்ணி கொடுங்க. கண்டிப்பா சார். ஃபோன் நம்பர் தரோம் சார், தாராளமா அவங்க ஃபோன் மூலமாவே கன்சல்டிங் எடுத்துக்கலாம். சரிங்க. இப்போ அவங்களுக்கு நீங்க கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்டுப்பீங்களா? கண்டிப்பா கேட்போம். எல்லாத்தையுமே நாங்க அவங்களுடைய ஃபர்ஸ்ட் என்னென்ன கேட்போம்னா என்ன ஒர்க் பண்றாங்க. இப்ப டிரைவர்ஸ்க்கு பெரிய இஷ்யூஸ் இருக்கும். ஆமா, அதிகமா அந்த விதைப்பை அழுத்தியே வச்சுட்டு ஓட்டிட்டு போகும்போது இஷ்யூஸ் இருக்கும். அது மாதிரி சிவில் இன்ஜினியர்ஸ், இந்த மாதிரி ஹீட்ல எக்ஸ்போஸ் ஆகக்கூடிய எலக்ட்ரீஷியன், கார்பெண்டிங் ஒர்க் பண்றவங்க, அதிக நேரம் நிக்கிறக்கூடியவங்க, கடைகள்ல போய் ரொம்ப நேரம் நின்னே வேலை செய்வாங்க, இவங்களுக்கு எல்லாம் நிச்சயமா அந்த பிரச்சனை இருக்கும். சரிங்களா? சோ அவங்க எல்லாம் நாங்க ஃபர்ஸ்ட் கேட்டுவோம். இல்ல ஐடில வேலை பாக்குறாங்களா, ஸ்ட்ரெஸ் கண்டிஷன் என்ன, சோ அதெல்லாம் நம்ம கேட்டு தான் நம்ம இது கொடுக்குறோம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அவங்களுக்கு இது எப்படி சாப்பிடணும், இதோட சேர்ந்து என்ன உணவுகள் சாப்பிடணும் அப்படி ரெக்கமெண்ட் பண்ணிடுவீங்க. இது வந்து வாங்கணும்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா, இங்க வர முடியல, ஆன்லைன் மூலியம் வாங்கணும்னா எப்படி நீங்க டெலிவரி பண்றதுக்கு என்ன? சார் நாங்க வந்து இப்போ உண்மையா சொல்லணும்னாவே காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா இடத்துலயும் சரி கொடுத்துட்டு இருக்கிறோம். நாங்க வந்து நார்த் இந்தியாவுக்கும் போது தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா எல்லா இடத்துக்குமே வந்து போயிட்டு இருக்கு. கொரியர் மூலமா நாங்க அனுப்பிச்சிடும். உங்களோட அட்ரஸ் மட்டும் கரெக்டா கொடுத்துட்டு உங்க பின் நம்பர் கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா தாராளமா நாங்க டெலிவரி பண்ணிடுவோம். சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா சார் நானே போய் கொரியர் ஆபீஸ்ல வாங்குவேன்னு சொல்லி பர்சனலா வச்சுக்குவாங்க சில பேர். ஆமா, தெரியக்கூடாது. அவங்களும் நீங்க சொல்லிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணி ஆபீஸ்ல கால் மட்டும் வந்துடும், அவங்க போய் கலெக்ட் பண்ணி. ஏன்னா இதுல உள்ளது மெயினே வந்து அவங்க கூச்சப்படுவாங்க. அதனாலதான் இந்த வீடியோ நம்ம போடுறோம். தயவு செஞ்சு கூச்சப்பட வேணாம். இன்னைக்கு என்னைக்கு வந்து நீங்க கவர்மெண்டே சொல்லியிருக்காங்க ஒரு நிரோத்து வாங்குறதுக்கு நீங்கள் கூச்சப்படக்கூடாது, ஒரு பேடை வாங்குறதுக்கு கூச்சப்படாது, அந்த மாதிரி தான் இது வாங்க இது வந்து இன்றைக்கி அன்றாட வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் ஒரு தேவையான ஒரு விஷயம். அதனால நானே வந்து வெக்கப்படாமல் வீடியோ பண்ணி, ஏன்னா இது வந்து இன்றைக்கி தேவை. ஓகேங்களா? யாருக்கும் இதுக்கு வந்து பயப்படுறதுனால ஒன்றும் ஆகப்போது கிடையாது. நீங்கள் ஓப்பனாக இருங்க, இந்த மாதிரி வாங்கி சாப்பிடுங்க. இது பிரச்சனை சால்வ் ஆச்சா இல்லையான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்டு தான் அடுத்து வரவங்களுக்கு தேவை. நீங்களும் வந்து உங்கள்கிட்ட வாங்கினவங்கள என்ன ஃபீல் பண்ணால் கமெண்ட் போட சொல்லுங்கள். கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் வந்து வாட்ச் பண்ணுங்கள். கமெண்ட்டில் தான் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அதில் போடுவாங்க. அது ஓகேவா இல்லையான்னு நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா சார்? எனக்கு ஒரு டவுட் இருக்குது. ஆண்மை குறைவு பிரச்சனை எதனால் வருது? ஓகே சார், ஒரு 4 மெயின் ரீசன் இருக்குது சார்.
ஒன்று வந்து வேலை சம்பந்தப்பட்ட விஷயம் சார். ஓகே. அதிக நேரம் ஒரே இடத்துல உட்காந்து ஓட்டக்கூடிய டிரைவர்ஸ் இல்ல டெலிவரி பண்றாங்க, ஓகே, இல்ல அதிக நேரம் நிக்கிறாங்க, நின்னே வேலை செய்யறாங்க, அதிகம் இந்த எலக்ட்ரிஷியன் ரிலேட்டட் கார்பென்ட்ரி ரிலேட்டட் ஒர்க்கு, ஹீட் எக்ஸ்போஷர் அதிகமாக இருக்கு, ஃபர்னஸ்ல உலையல்ல வேலை செய்யறாங்க, இவங்களுக்குலாம் வந்து நிச்சயமா வந்து இது வர்றதுக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்கு சார். அவங்களுடைய ஸ்பெர்ம் கவுண்ட் வந்து ரொம்ப வெகுவா வந்து கம்மியாகும். அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹீட் ரொம்ப அதிகமா இருக்கும், உடம்பு பித்த உடம்பு மாதிரி இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அதை வந்து அதுக்குமே வந்து நம்ம வந்து இந்த மருந்து வந்து வேலை செய்யும் சார். நம்பர் 1. நம்பர் 2 வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஜெனட்டிக்கலாவே இஷ்யூஸ் இருக்கலாம் சார். இது வந்து நம்ம அவங்கள கேஸ் டு கேஸ் நான் வந்து பார்த்து தான் நம்ம இயற்கையாகவே அந்த பிரச்சனை இருக்கும், இயற்கையாகவே இருக்கும் சார். அந்த மாதிரி நிறைய பேருக்கு இருக்கு. 3வது வந்து பழக்க வழக்கங்கள் சார். அதாவது பழக்க வழக்கன்ற பட்சத்துல ஆல்கால் இருக்கும் அதிகமா வந்து சின்ன வயசுலேயே வந்து இந்த பழகிருப்பாங்க. 18 வயசு 20 வயசுலேயே வந்து ஆல்கால் வந்து எடுத்து பழகிருப்பாங்க, ஸ்மோக்கிங் பண்ணி பழகிருப்பாங்க. சரிங்களா? கைப்பழக்கங்கள். ஸோ இந்த விஷயங்கள்னாலையும், அது மட்டும் இல்லாமல் எக்ஸசைஸ்ன்ற ஒரு விஷயமே இருக்காது. ஸோ குறைஞ்சபட்சம் ஒரு அரை மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் வாக்கிங் போகணும் குறைஞ்சது. சரிங்களா? ஸோ எக்ஸசைஸ் அவங்க பண்ணும்போது இது வந்து இந்த ஆண்மை குறைவு பிரச்சனை கொஞ்சம் கண்ட்ரோலில் வரும். ஸோ பழக்க வழக்கங்கள் ரீதியாக. 4வது பிரச்சனை பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய டயபெட்டிஸ். அதாவது ஆண்மை குறைவுன்றது கடைசி ஒரு வெளிப்பாடு தான். சரிங்களா? இப்போ டயபெட்டிஸ் இருக்கும்போது ரத்த ஓட்டம் வந்து அவங்களோட ஆண் உறுப்புக்கு சரியாக போகாது. இதுமாதிரி பிபி இருக்கிறவங்களுக்கு, கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க, ஒபிஸாக இருப்பாங்க. ஸோ இவங்களுக்குலாம் வந்து ஆண்மை குறைவு வந்து வரக்கூடியது தான். ஸோ அதுக்கும் நம்ம சேர்ந்து தான் வந்து இந்த மருந்தை வந்து தயார் பண்ணுறோம் சார். நிறையா தம்பதிகளுக்கு இருக்கிற பிரச்சனை குழந்தையின்மை, அதுக்கு என்ன சார் இது ஒர்க் ஆகுமா? கண்டிப்பாக சார். சார் குழந்தையின்மைக்கு வந்து நாங்கள் அவங்கள பண்ண சொல்கிறது வந்து ஃபர்ஸ்ட் சிமன் கவுண்ட் அனாலிசிஸ் பண்ண சொல்கிறோம் சார். ஸோ ஃபர்ஸ்ட் ஆண்களுக்கு பிரச்சனையா இல்லை பெண்களுக்கு பிரச்சனை? இப்போ ஆண்களுக்கு பிரச்சனை வந்து சிமன் அனாலிசிஸ் பண்ணிட்டு வந்துட்டிங்கன்னா பெட்டர். அதே மாதிரி அல்ட்ராசவுண்ட் ஸ்க்ரோட்டம் டெஸ்ட்னு இருக்குது, அதையும் பண்ணிட்டாங்கன்னா பெட்டர் ஆக்சுவலாக. ஸோ நாங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கு பெட்டர். ஆனால் நாங்கள் எதுவுமே அனலைசிஸ் பண்ணாமே சில பேருக்கு வந்து அவங்கள்ட்ட கேட்டு அவங்க சொல்கிற பதிலை வச்சு நாங்கள் கொடுத்துருக்கோம். ஒர்க் ஆயிருக்கு. அதுதான் பியூட்டிவே. எங்களுடைய ஹையஸ்ட் அச்சீவ்மெண்ட் வந்து 28வது நாள். 8வது நாள் 7வது நாள் அவர் சொல்றாரு, பாய் இன்னும் சரியா இல்லையே அப்படின்னு சொல்லி வருத்தத்தோட சொல்றாரு. 28வது நாள் கன்சீவ் ஆயிட்டாங்க. எனக்கு சொல்ல வார்த்தை கூட இல்லை, எப்படி சொல்றதுன்னு தெரியாம அழுதுகிட்டே சொல்றாரு. சூப்பர் சார். நான் அவரை டைரக்டா உங்கள்கிட்ட பேச வைக்கிறேன். ஓகே. அந்த மாதிரி உங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னா கான்டாக்ட் பண்ணுங்க. அவருக்கு உங்களுக்கு என்ன ஏற்பாடு பண்ணுவார். நீங்கள் பேசிக்கிட்டு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தால் மட்டும் வாங்கிக்கலாம். கண்டிப்பாக. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, என்னென்னா ஆண் உறுப்பு சின்னதாக இருக்குது, அதுக்கு என்ன சொல்யூஷன் கேட்குறாங்க, அதுக்கு என்ன சார்? ஓகே சார். ஆண் உறுப்பு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்லிக்கிறேன், இதில் வந்து ரிசர்ச்சே நிறைய நடந்திருக்கு. இப்போ யூஎஸ்லலாம் வந்து பீனல் எக்ஸ்டெண்டர்னு சொல்லிட்டு ஒரு கருவியை ஒன்று கண்டுபிடிச்சாங்க. அது வந்து பெரிய ஃபெயிலியர். 1 வருஷம் யூஸ் பண்ணி 2 சென்டிமீட்டர் வளர்ந்துச்சுன்னு சொல்லி சொன்னாங்க. சரிங்க. இது வந்து மிகப்பெரிய ஃபெயிலியர் ஆக்சுவலா. ஸோ ஆண் உறுப்பை வந்து நீங்க பெருசாக்கணும்னு நினைக்கிறத விட அதோட முழு வீரியத்தை அடைய வைக்கலாம். நீங்க அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு மேஜரா 2 பிரச்சனை இருக்கான்னு பாருங்க. ஒன்னு விரைப்புத்தன்மை இஷ்யூ, விந்து முந்துதல் இஷ்யூ. இது இருக்கான்னு பாருங்க. இது 2 இருந்துச்சுன்னா அதிகபட்ச வாய்ப்பு உங்களுக்கு வந்து நர்வஸ் வீக்னஸ் இருக்குன்னு அர்த்தம். ஸோ நீங்க நர்வஸ் வீக்னஸை நீங்க சரி பண்ணிட்டீங்கன்னாவே இந்த விந்து முந்துதல் இஷ்யூவும் விரைப்புத்தன்மை இஷ்யூவும் போயிடும். இது நாளடைவில் என்ன ஆகும்னா உங்க உறுப்பை இன்னும் ஒரு பெரிய சைஸா உங்களுக்கே பார்க்கறதுக்கு ஒரு நல்ல டிஃபரன்ஸ் இருக்கு கொண்டுட்டு வந்துடும். நீங்க பழைய வீரியத்தோட நீங்க இருக்கலாம். நீங்க வந்து எப்படி நீங்க வந்து இளமையான வயசுல இருந்தீங்களோ அதே வீரியத்தோட நீங்க வந்து என்ன இருக்கலாம் நீங்க. சரி. இன்னொரு ஒரு ஃபன்னான ஒரு இதுதான், என் ஃப்ரெண்டு மூலமா நான் கேள்விப்பட்டேன். அவர் என்ன சொல்றாருன்னா, நான் இந்த மாதிரி ஒரு பொண்ணுகிட்ட போனேன், பொண்ணு தொட்டவொடனே எனக்கு இந்த மாதிரி விந்து வந்து வெளியேறிச்சு அப்படின்றாங்க. இந்த பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷன் சொல்லுங்க சார்? இதுக்கு பேர் தான் வந்து விந்து முந்துதல் பிரச்சனை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. இந்த விந்து முந்துதல் பிரச்சனை வந்து நம்ம வந்து ஈஸியா சரி பண்ணக்கூடிய விஷயம் தான் சார். இது வந்து பியூர்லி வந்து உங்களுடைய நர்வ்ஸ் வீக்னஸா இருக்கலாம். 2வது பதட்டம், அதிகமான பதட்டம். ஐயோ பெர்ஃபார்ம் பண்ண முடியுமா முடியாது. ஓகே ஓகே. அந்த பதட்டத்தினால அந்த பதட்டம் ஏன் வருது? அகைன் உங்களுடைய பாடி கண்டிஷன் தான். உங்க பாடியே உங்களுக்கு சொல்லுது என்னால பண்ண முடியாதுன்னு சொல்லி. அப்போ உங்களுடைய வீக்னஸை வந்து நீங்க சரி பண்ணீங்கன்னா விந்து முந்துதல ஆட்டோமேட்டிக்கா சரி பண்ணிடலாம். ரைட். ஓகேப்பா, தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அடுத்து இன்னொரு கேள்வி. அதே தாய்லாந்துல இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா, இதை சாப்பிட்டா 1 வாரம் 10 நாள் இல்லை இது ஒரு வேலை செய்யணுன்றீங்களே. ஆனால் அந்த தாய்லாந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மாத்திரை விற்கிறாங்க. அந்த கண்ட்ரியில் ரொம்ப ஃபேமஸ், தாய்லாந்து போனவங்களுக்கு தெரியும். மாத்திரை ஸ்ப்ரேலாம் விற்கிறாங்க. அது போட்டால் இமீடியட்டாக வேலை செய்யுது. அதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டு? அது யூஸ் பண்ணலாம் என்ன எது சைடு எஃபெக்ட் இருக்கு? அதை கொஞ்சம் சொன்னீங்க நல்லா இருக்கும். ஏன்னா நிறைய மக்கள் போகிறாங்க தாய்லாந்துக்கு. உண்மை நல்ல கேள்வி. ரைட்டு. இது எல்லா பேருக்கும் மைண்டில் இருக்கக்கூடியதான் சார் கேட்டிருக்காரு. அதாவது
எனக்கு ஒரு மணி நேரத்துல எனக்கு ரிசல்ட் வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது மெக்கானிசமே வேற. ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி இந்த மருத்துவத்தை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோம். ஒன்னு அலோபதி, இன்னொன்னு சித்தா, ஆயுர்வேதா. சரிங்களா? இதுக்கு மேல இன்னொன்னு வச்சிருக்காங்க. என்ன நான் கண்டுபிடிச்சு இவங்களே மிக்ஸ்டு அலோபதியும் சித்தா ஆயுர்வேதையும் மிக்ஸ் பண்ணிடுவாங்க. இதுல இருந்து ஒரு டேப்லெட் ஒன்று எடுத்து இதுல வந்து எல்லா மூலிகையில இருக்கும், மூலிகை வேலை செய்யட்டும், இந்த மாத்திரையும் கொடுப்போம் அப்படின்ட்டு அதையும் வந்து ஒரு 5 மில்லிகிராம் போட்டு விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி போடும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த டைம்ல உங்களுக்கு எந்த சைடு எஃபெக்ட்ஸுமே தெரியாது. அது பாட்டுக்கு ஒர்க் ஆகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். சரிங்க. இதே மாதிரி கேஸ் என்கிட்ட குறைஞ்சது ஒரு 7-8 கேஸ் வந்தாங்க. 5 வருஷத்துக்கு அப்புறம் சுத்தமா ஒர்க்கே ஆகாம போயிடும். நான் உங்களுக்கு பயமுறுத்ததுக்காக சொல்ல, சத்தியமா சொல்லல. நீங்க எந்த டாக்டர் வேணா கன்சல்ட் பண்ணி கேட்டுக்கங்க. 5 வருஷம் அவர் கண்டினியூஸா இதே மாதிரி வந்து மாத்திரை இதையும் சேர்த்து சாப்பிட்டுட்டு வந்திருக்காரு. கடைசியில பாத்தீங்கன்னா அந்த மாத்திரை போட்டாலும் ஒர்க் ஆக மாட்டேங்குது. சுத்தமா விரைப்புத்தன்மைன்னு ஒரு விஷயமே போயிடுச்சு அவருக்கு. ஐயோ, அந்த மாதிரி ஆயிடும். சோ சைடு எஃபெக்ட்ஸ் வந்து உங்களுக்கு இமீடியட்டா வேணும் அப்படின்னா சைடு எஃபெக்ட்ஸ். ஆனா மூலிகைகள் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா உங்களோட வீக்னஸா மாத்தும். சரிங்க. ஆனா அலோபதியில இருக்கக்கூடிய சில மாத்திரைகள் அதை நம்ம குறை சொல்றதுக்காக சொல்ல, அதோட மெக்கானிசம் நான் சொல்லிடுறேன். உங்க உடம்புல இருக்கக்கூடிய நைட்ரிக் ஆக்சைடை ஃபுல்லா உறிஞ்சி அந்த பெர்ஃபார்மன்ஸுக்கு கொடுத்துரும். சரி, ஓகே. அது பாத்தீங்கன்னா ஒரு 2 நாள் தலைவலிக்கும், இல்ல ஒரு மாதிரி கேரா இருக்கும். சில பேருக்கு ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் கூட வந்திருக்கு. சரிங்களா? மூலிகைகள் என்ன பண்ணுன்னா உங்களோட வீக்னஸ், நரம்பு வீக்னஸா, இல்ல ரத்த நாளத்துல உள்ள வீக்னஸா, இல்ல பிரெயின் ஸ்ட்ரெஸ் எது இருக்கோ அதை சால்வ் பண்ணும். சோ இது வந்து உங்களுக்கு கொஞ்ச நாள் அதிகமா எடுத்தாலுமே கூட பெர்மனன்ட் கியூர் கொடுக்கும். அந்த மாதிரி சோ உணவு ரீதியாவே நீங்க பெர்மனன்ட் கியூரை கொண்டுட்டு வந்துக்கலாம். ஆனா நீங்க வந்து நீங்க சில மாத்திரைகளை போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி எல்லாம் சாப்பிடும் போது உங்களுக்கு இமீடியட்டா எஃபெக்ட் கிடைக்கும். 1 மணி நேரத்துல கிடைச்சிருச்சு அப்படின்னு ரொம்ப சந்தோஷம், இதுதான் ஒர்க் ஆகுதுன்னு நினைப்போம் நம்ம. ஆனா அது என்ன ஆகும்னா நாளடைவுல அதுக்கு உங்க உடம்பு அடிக்ட் ஆயிடும். இந்த மாதிரி வந்து பெரிய பெரிய ரிசர்ச்சர்ஸே கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆக்சுவலா அடிக்ஷனே கொண்டுட்டு வந்துடும் அது மைண்டுக்கு. இதை சாப்பிட்டா தான் எனக்கு இப்ப வரும் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். இது அப்படி இல்லை. நீங்க 2 மாசம் 3 மாசம் சாப்பிடுறீங்களா, உடம்பு குணமாயிருச்சா, நல்ல வீக்னஸ் எல்லாம் போயிருச்சா, அடுத்து நீங்க ஜாலியா. ரைட், ஓகே. சரி, இன்னும் சில பேருக்கு திண்டாதானே சைடு எஃபெக்ட், நான் எதையுமே எடுத்துக்கலையா, ஸ்ப்ரேன்னு ஒன்று விற்கிறாங்க, அதை பத்தி சொல்றேன். ஓகே. ஸ்ப்ரே ஆக்சுவலா என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு வகையான நம்னஸை கிரியேட் பண்ணும். ஆக்சுவலா உணர்ச்சிகளை வந்து ரொம்ப குறைச்சு விட்டுரும். அந்த மாதிரி உணர்ச்சிக்கு ரொம்ப கம்மியாயிடும். அது என்ன ஆகும்னா உங்களுக்கு டைம் கிடைக்கும். டைம் அதிக நேரம். இப்போ எனக்கு வந்து 1 நிமிஷம் கூட நிக்க மாட்டேங்குதுன்னா 5 நிமிஷம் 6 நிமிஷம் 10 நிமிஷம் போகும். ஆனா உணர்ச்சிகள் வந்து கம்மியா இருக்கும். அந்த டைம் தான் வந்து நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். உணர்ச்சி உங்களுக்கு இதுக்காரன்றீங்க. ஒரு சாரார் இது வந்து ஒரு மியூச்சுவலான ஆண் பெண் 2 பேருக்குமே வந்து ஒரு நல்ல ஹாப்பினஸ் வரக்கூடிய விஷயம் தான் இது. ஓகே. இதுல வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து ஹாப்பினஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஆண்களுக்கு வந்து வராது. ஏன் அப்படின்னா அந்த உணர்ச்சியை வந்து கம்மி பண்ணி விட்டுருது ஸ்ப்ரே. அதே மாதிரி சில பேர் வந்து சொல்லுவாங்க, இது வந்து ஆயில் நீங்க அப்ளை பண்ணுங்க, உறுப்பு வந்து பெருசாயிரும், கெட்டியாயிரும், அந்த மாதிரி சொல்றாங்க இல்லையா? அது வந்து இன்னைக்கு வரைக்குமே சயின்டிபிக்கலா ப்ரூவ் பண்ண விஷயம் இல்ல. கண்டிப்பாங்க. அப்படி ஒண்ணு இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், எல்லா பேரும் வந்து தடவிட்டு திரிவாங்க. அதனால வளராது. நிச்சயமா வளராது. அப்படி ஒரு பொருள் இது வரைக்கும் கண்டுபிடிக்கவே கிடையாது எங்கேயுமே. சோ அதுக்கு சாத்தியமே இல்ல அப்படின்னு வந்து ஒருவேளை நீங்க ஏதாவது ரிசர்ச் பண்ணீங்கன்னா சொல்லுங்க, தயவு செஞ்சு கமெண்ட்ல போட்டு நாங்க தெரிஞ்சுக்கிறோம். அவ்வளவுதான். சரி சார், இப்போ நம்ம வந்து மேக்ஸிமம் எல்லா கேள்வி கேட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பர்சனலாக கேள்வி கேட்கணும்னா வாட்ஸ்அப் நம்பர் நான் தரேன், கால் பண்ணி அவட்டே நீங்கள் டேரெக்டாக. ஏன்னா எல்லா கேள்வியும் நமக்கு மைண்டில் உள்ளதான் கேட்டாச்சு, நமக்கு மைண்டில் இல்லாத கேள்வி இருந்தால் டைரெக்டாக கால் பண்ணிங்க. கான்டாக்ட் நம்பரு, அட்ரஸ், டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ பிடிச்சிருந்தா வாங்க. இந்த ப்ராப்ளம் இருக்குது, இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா சார்? நம்ம கால் பண்ணவங்களுக்கு கொஞ்சம் நல்லா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? உங்களுக்கு நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இவங்களோட நோக்கம் இதை விற்கணும்னு கிடையாதுங்க. உங்களுக்கு டவுட் எல்லாத்தையுமே உங்களுக்கு கிளியர் பண்ணிடுவாங்க. விருப்பப்பட்டால் நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. வாங்கினவங்களோட கான்டாக்ட் அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுங்க. ஏன்னா அவங்க சொன்னால் தான் அவங்க நம்புவாங்க. கண்டிப்பாக சார். ஓகேங்களா? ஸோ அதுக்குண்டான எல்லாமே நான் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவார் சார். ஸோ சாருக்கு நம்ம இது 2வது வீடியோ போடுறோம். ஓகேங்களா? நல்லா சக்ஸஸாக இருக்குன்னு தான் 2வது போடுறோம். நல்லபடியாக இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணட்டும். ஓகேங்களா? கமெண்ட்டு முக்கியமாக தேவைங்க. ஸோ வாங்குறவங்க யூஸ் பண்ணுங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இவர் தான் எங்களுடைய மேனேஜர். ஆக்சுவலாக இங்கே இருக்கக்கூடிய தயாரிப்பு ஃபுல்லுமே சார் தான் பார்த்துக்கிறாரு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 70 ஹெர்ப்ஸ் வந்து இங்கே ப்ராசஸ் பண்ணுறோம் இந்த யூனிட்டில். ஸோ இதுக்கு முழுக்க வந்து இவங்களும் இன்னொருத்தவங்களும் இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேருமே வந்து எங்களுடைய ஃபேக்ட்ரியை வந்து மேனேஜ் பண்ணி எல்லாத்துக்குமே பேட்சுக்கு தேவையான எல்லாத்தையுமே வந்து இவங்க தான் மேனேஜ் பண்ணிக்கிறாங்க. பேர் அப்துல் காதர் ஜெயலானி. இப்போ இந்த ப்ராடக்டை வந்து ரெடி பண்ணுறது நீங்கள் தான், அப்படி தானே? ஸோ இதெல்லாம் என்னங்க? இதெல்லாம் ஒவ்வொரு ஹெர்ப்ஸுக்கு கிட்டத்தட்ட அசுவகந்தா, அதிமதுரம், முருங்கை இலை, முருங்கை பிசன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிட்டத்தட்ட நிறைய விஷயங்கள்லாம் எல்லாமே இயற்கையான பொருட்கள். எல்லாமே நேச்சுரலான இயற்கையான பொருட்களை வச்சு தான் வந்து தயார். இது என்னங்க வேறுங்களா?
ஆமாம், இது வேறு. ஓகே. என்ன நீங்கள் எவ்வளோ வருஷமாக இங்கே இருக்கீங்க? இது ஆரம்பிச்சிலேருந்து நான் தான். நீங்கள் தான் இங்கே மேனேஜ் பண்ணி பார்த்துங்க. ஸோ எல்லா டவுட்டையும் வந்து நம்ம வந்து இந்த வீடியோவில் தெரியப்படுத்திட்டோம். நீங்களும் கொஞ்சம் யோசிங்க, நாங்கள் சொன்னது உண்மையா பொய்யா அப்படின்றது கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு அதோட முடிவு என்னன்னு உங்களுக்கே தெரியும். நிறைய கேள்விகள் கேட்டேன், ஒரே ஒரு கேள்வி மறந்துட்டேன். இந்த சைடு எஃபெக்ட்ஸ்லாம் கேட்டேன், சைடு பெனிஃபிட் ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்கள் ஜி. சூப்பரான கேள்வி சார். ஓகே சார், சைடு பெனிஃபிட் வந்து இதில் வந்து நாங்களே எதிர்பார்க்காத நிறைய இருந்திருக்கு. சரிங்க. நம்பர் 1 இம்யூனிட்டியை கூட்டுது. இம்யூனிட்டியை கூட்டுது. சரி. நம்பர் 2 கொலஸ்ட்ராலை குறைக்குது. ஓகே. அதாவது கெட்ட கொழுப்புன்னு சொல்லுவாங்கல்ல, அது குறைக்குது. அது வந்து நான் உங்களுக்கு ஒரு ஃபீட்பேக் ஷேர் பண்றேன். சரிங்க. நம்ம யூசர் வந்து என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னோட உடம்பு குறைஞ்சிருக்கு ஆனா ரொம்ப தெம்பா இருக்கு சார், முன்னையோட ரொம்ப தெம்பா இருக்குது அப்படிங்கிறா. 3வது ஸ்ட்ரெஸ்ஸை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுது. நல்ல ஸ்ட்ரெஸ்ஸை கண்ட்ரோல் பண்ணுது. சூப்பரா. அது இதுக்கும் வந்து நிறைய ஃபீட்பேக்ஸ் வந்திருக்கு நமக்கு. சரி. முன்னாடி ஒருத்தர் சொன்னது லிட்டரலா, ரொம்ப எதை பார்த்தாலும் கோவம் வரும், கீழே வேலை பாக்குறவங்க எல்லாம் திட்டிக்கிட்டே இருப்பேன், சரி இப்ப எது வந்தாலும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து பெனிஃபிட்னு சொல்றீங்க. இதெல்லாம் பெனிஃபிட்ஸ். 4வது முக்கியமா இன்னைக்கு மனுஷனுக்கு ரொம்ப ரொம்ப பற்றாக்குறையா இருக்கிறது, உண்மையா சொல்லணும்னா நல்ல தூக்கம், ஆழ்ந்த தூக்கம். ஆமா, சரிங்களா. எல்லாருமே தூங்குவோம், 7 மணி நேரம் தூங்குறோம்னு நான் நினைப்போம். ஆழ்ந்த தூக்கம் இல்ல ஆக்சுவலா. ஆனா இதுல வந்து ஆழ்ந்த தூக்கம் கிடைக்கும் உங்களுக்கு, நிச்சயமா கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்கும் உங்களுக்கு, கண்டிப்பான முறையில. ஏன்னா நல்லா தூங்கிட்டாவே உங்களுக்கு வந்து பல ஸ்ட்ரெஸ், உடம்பு ரீதியான ஸ்ட்ரெஸ் வந்து குறைஞ்சிரும். ஓகே. இதெல்லாம் வந்து நீங்க வியாபாரத்துக்காண்டி சொல்றீங்களா, உண்மையா சொல்றீங்க? உண்மையா நடந்தது இது. எல்லாத்துக்குமே நான் எவிடன்ஸ் இல்லாம எதுவுமே இல்ல. சரி, ஓகே. அதனால எவிடன்ஸோட நான் உங்களுக்கு கொடுத்துறேன். சரி சார். முக்கியமான பெனிஃபிட் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 2 கேஸ் நான் உங்களுக்கு சொல்றேன். சரிங்க. ஒருத்தருக்கு வெரிகோஸ் வெயினே இல்லாம இருந்துச்சு, இருந்த இடமே தெரியும். அந்த அந்த வெரிகோஸ் வெயின் காலில் வந்து சரி பெருசா நரம்புகள் புடைச்சிக்கிட்டு இருந்த அந்த இடம், அந்த இப்ப இருந்ததுக்கான அறிகுறி 3 மாசம் யூஸ் பண்ணாரு. இல்ல இன்னொருத்தர் வந்து நான் அது ரிப்போர்ட்டே காட்டுறேன் உங்களுக்கு, லேப் ரிப்போர்ட்டே காட்டுறேன். செரிபிரல் அட்ரோபி, அவருக்கு கை கால் நடுங்கிட்டே இருக்கும். ஓகே. ஃபுல்லா நடுங்கிட்டே இருந்தது. அவரே ஃபோன் பண்ணி சொல்றாரு, அதுவும் நான் உங்களுக்கு ஃபீட்பேக் தரேன். சூப்பர். அவர் என்ன சொன்னார்னா, சார் கை கால் நடுங்க நின்னு போச்சு, நான் 4-5 ஹாஸ்பிட்டல்ல பாத்துட்டேன், பெரிய நிறைய மாத்திரைகள் சாப்பிட்டுட்டேன், ஒன்னும் ரெடி ஆகல, இது என் பிள்ளைக்கும் வாங்கி கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் சார், பொம்பளை பிள்ளைகளுக்கு இருக்கான்னு கேட்டாரு. சார் யாராச்சும் ஒரு தகப்பன் வந்து நல்லா இல்லாத மருந்தை வந்து கொண்டு போய் பிள்ளைகளுக்கு கொடுப்பாங்க. அவருக்கு ரெடி ஆயிடுச்சு சார், ரெடி எனக்கு வந்து கை கால் நடுக்க நின்னு போச்சு சார், பேலன்ஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவ்வளவு சந்தோஷமா ஷேர் பண்றாரு. அது உங்களுக்கே ஷேர் பண்றேன், முடிஞ்சா நீங்களும் வீடியோல இருந்து போடுங்க, இல்ல வரவங்களும் எல்லாருக்கும் நான் கொடுக்குறது நாங்க ரெடி ஆக்சுவலா. ஓகே. சோ இது எல்லாமே வந்து எங்களுக்கு வந்து சைடு பெனிஃபிட்ஸா கிடைச்சிருக்கு. சோ இது ஆண்மை குறைவுக்குன்னு மட்டும் இல்லாம, இப்போ ஆண்மை வந்து சார் எனக்கு வந்து இப்போ ஆல்ரெடி பரவாயில்லாம இருக்குது, சாப்பிடலாமான்னு சில பேர் கேட்பாங்க. தாராளமா சாப்பிடலாம். உங்களோட இம்யூனிட்டி கூட்டது, இதுக்கு மேல என்ன வேணும் உங்களுக்கு? கெட்ட கொழுப்பை குறைக்குது, இதுக்கு மேல என்ன வேணும் உங்களுக்கு? நல்ல தூக்கத்தை தருது, இது என்ன வேணும் உங்களுக்கு? இல்லையா? சோ உங்களோட ஆண்மையை இன்னும் பலப்படுத்தும். இப்போ உங்களுக்கு குறைவே இல்லை, நார்மலா இருக்கீங்க, இன்னும் பலப்படுத்தும். அதோட சேர்த்து சைடு பெனிஃபிட்ஸும் நமக்கு கம்பல்சரியா வேணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த நோய்வாய்ப்பட்ட இந்த காலகட்டத்தில் நீங்க கொரோனாவே எடுத்துக்கோங்க, எது அதிகமா யூஸ் பண்ணாங்க? கபசுர குடிநீர் தான் யூஸ் பண்ணாங்க. கடைசியில என்னதான் மருந்து எடுத்தீங்கனாலும் கடைசியில வந்து அந்த மூலிகைகளுக்கு தான் இருக்கக்கூடிய எஃபெக்ட். ஸோ அதை தான் நாங்கள் மெயினாக வந்து ப்ரொமோட் பண்றோம். ஸோ இது ஜென்ரல் ஹெல்த்துக்கே ரொம்ப நல்லது. ஓகே சார், தேங்க்யூ. மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ நான் சந்திக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் என்ன பண்ணுங்க. ஓகே, பாய்.